வெளியிட்ட அறிக்கையில இப்போது கூட எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நாளையே பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவரக்கு தயாரா இருக்கும், இப்படி வந்தால் எங்களுக்கான அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுமான ஒரு. ஆமாங்க, நான் நேற்று நான் சொன்னேங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களாக இருக்கட்டும், இன்றைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் அந்த கொள்கையை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கும். நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பேசும் பொழுது, இதுதான் எங்களுடைய ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஜேர்னி, இந்த சமுதாயத்திற்கு நீங்க மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எது தவறா பார்க்கலீங்கன்னா, நாங்களும் சொல்வது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், எல்லா ஜாதிகளுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுங்கன்னு தான் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதனால் அவர்கள் சொன்னதில் எந்த தவறும் கிடையாதுங்கன்னா. ஆனால் ஒரு பக்கம் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டலையும் ஆட்டுறாங்க. நேற்றே சொன்னோம், குலசேகரன் கமிஷன் அவங்க என்கொயரி ரிப்போர்ட்டு 6 மாதம் தான் கேட்டாங்க, அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில் காசு சர்வே இருக்கும், இன்னைக்கு நம்ம கையில் காசு சர்வே இருக்கும், இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கலாம். அதனால் திமுக அரசில் இருக்கிறாங்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சமுதாயத்திற்கும் நியாயம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களும் இன்றைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. விகிதாச்சார அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னேங்கண்ணா. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஆட்சியில் 1 வருஷம் இருக்க போறீங்க, நீங்க இன்னைக்கு செய்யுங்க, நாங்க அரசியலே செய்யல, நாங்க எலெக்ஷன்லயே நிக்கல, நாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்லயே நிக்கலைங்கிறாங்க. இதை விட தெளிவாக எப்படி சொல்றதுக்கண்ணா? அது அவர்களுடைய கொள்கை. நாங்கள் 2026 தேர்தலையே போட்டி போடலைங்கிறாங்க. அதான் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவுங்கிறது. இதை விட தெளிவாக சொல்கிறோமா? அவங்களுடைய கொள்கையை அவங்க பிரகடனப்படுத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதான் முதல்லயே சொல்லிட்டேங்கன்னா, அவங்க சொல்வதில் எந்த தவறும் இல்லை. காரணம், அவர்கள் அரசியல் பயணத்திலே இது உச்சபட்ச ஒரு விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் சொல்வது விகிதாச்சார அடிப்படையில் எல்லா சமுதாயத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள், எதிர்பார்ப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷா இல்லைங்கண்ணா, இன்னும் அமித்ஷாஜி அவர்களுடைய தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லைங்கண்ணா. ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட அவங்களுடைய அலுவலகத்தில் நான் செக் பண்ணேன். 27, 28, 29, 30 என்ன பாசிபிலிட்டி இருக்குது, எப்படி இருக்குன்னு. அதனால் விரைவில் அமித்ஷாஜி அவங்க வர்றாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு கருப்பு கொடி காட்டுறவங்க காட்டட்டும், ஏன்னா நாங்கள் போலீஸ் கிடையாதுங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் காவலர்களாக நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு யாரும் ரோட்டுக்கு வர முடியாது. அதனால் நீங்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுமோ நீங்கள் ரோட்டுக்கு வந்து பண்ணுங்க. மாநில அரசு சட்டம் ஒழுங்கு அவங்களுடைய கையில் இருக்கு. அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு இந்தியா முழுவதுமே மக்கள் எல்லோருமே சொல்வது, அவர் எதுவும் தப்பாலாம் பேசலைங்க, தப்பாக இவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், வேண்டுமென்றே தப்பாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அமித்ஷாஜி அவர்களுடைய பாராளுமன்ற பேச்சுக்கு பிறகு பாரத் ரத்னா அண்ணல் அம்பேத்கர் ஐயாவிற்கு எந்த அளவுக்கு கொடூரத்தை காங்கிரஸ் ஆட்சி இழைத்திருக்கின்றார்கள் புதிய புதிய தகவல் தினமும் வெளியே வருது. என்சிஆர்டி புக்கில் நேரு அவர்கள் சாட்டையை வைத்து சுழட்டிய காட்சி பார்க்குறோம். இத்தனால் நமக்கு தெரியாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக முதல் கேபினெட்டிலிருந்து 1951 வெளியே வந்தாங்க, இதை பற்றி பேசுகிறோம். எதற்காக பாரத் ரத்னா விருது கொடுக்கவே இல்லை 1980 வரைக்கும். இன்னைக்கு புதிய புதிய தகவல்கள் வருகின்ற பொழுது இன்னைக்கு காங்கிரஸே யோசிக்கிறாங்க, எதற்காக இந்த பிரச்சனையை நாம் ஆரம்பித்தோம் அப்படின்னு. அதனால் நீங்கள் கருப்பு பேரணி, கருப்பு சட்டை, நீங்கள் கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இன்னும் புதிய தகவல் வெளியே வரத்தான் போகுது. எப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சி அண்ணல் அம்பேத்கர் ஐயாவிற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை, அவமானப்படுத்தி இன்னும் நாங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் பாராளுமன்றத்தில் பிரச்சனை ஆரம்பித்த பிறகு தான் இவ்வளோ தகவல் வெளியே வந்திருக்கு. இன்னும் புதிய தகவல் நாங்கள் கொண்டு வரோம். அதனால் யார் வேண்டுமானாலும் செய்யட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவர், எங்கே வருவதற்கும் அவருக்கு உரிமை இருக்குது. இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு யாராச்சும் தமிழ்நாட்டில் சொன்னா தான் உறுதியாக அமித்ஷாஜி வருவாங்க. எனக்கு கூட ஒரு பெரிய பயம் என்னன்னா, ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய மனிதர். நான் 2 தினங்களுக்கு முன்பு அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்த பொழுது எல்லா முக்கியமான நபர்கள் இருந்தாங்க, நேரம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்று பார்த்தாங்க. என்னோட ஒரே பயம், இவ்வளவு பிஸியாக இருக்கக்கூடிய மனிதர் தமிழ்நாட்டில் அவருடைய கருத்திலே இந்த கட்சி அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்பது தொண்டர்களுடைய விருப்பம். திருவண்ணாமலை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் எல்லாம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அமித்ஷாஜி வருவாங்க. ஏன்னா எங்களுடைய தலைவரை பொறுத்தவரை இதை சொன்னீங்கன்னா தான் அவர் வருவார். அதனால் தைரியமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுக்கங்க. அவர் வருவது உறுதி. தேதி முடிவு செய்த பிறகு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்.